إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته ஏதேனும் ஒரு மஸ்ஜிதிலே அல்லது தனிப்பட்ட ஒரு சிலரது இடங்களிலே வீடுகளிலே மார்க்க விளக்கங்கள் கூறுவதற்காக அழைக்கப்பட்டால் அங்கே செல்லுகின்ற நாம் அங்குள்ளவர்களை சந்திக்கின்றோம் என்ற அடிப்படையிலே முதலிலே அவர்களுக்கு சலாம் கூறிவிட்டு அதன் பிறகு அல்லாஹ்வை புகழ்ந்து வாழ்த்திவிட்டு உரைகளை ஆரம்பிப்பதா, அல்லது உரையின் ஆரம்பத்திலே சலாம் கூறிவிட்டு அதன் பிறகு அல்லாஹ்வை புகழ்ந்து வாழ்த்திவிட்டு உரைகளை ஆரம்பிப்பதா, இதில் எது சரியானது என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமை சந்திக்கின்ற போது முதலிலே சலாம் கூற வேண்டும். இது பொதுவான ஒரு விடயமாகும். அதே நேரம் உரையாற்றுகின்ற போது நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து துதி செய்துவிட்டு உரையாற்றுவார்கள். உரையாற்றுவதற்கும் சலாம் கூறுவதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நாம் அறிந்த வரையில் வாழ்நாளிலே நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உரையாற்ற ஆரம்பிக்கும் போது சலாம் கூறியதாக எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. எனவே நாம் எங்கு சென்றாலும் முதலிலே ஒரு முஸ்லிமை சந்திக்கின்றோம் என்றால் சென்ற நோக்கம் உரையாற்றுவதாக இருக்கலாம், வேறு விடயங்களாக இருக்கலாம். ஒரு முஸ்லிமை சந்திக்கின்ற போது சலாம் கூறுவதென்பது வலியுறுத்தப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சுன்னாவாகும். அதே நேரத்தில் உரையாற்றுவதென்பதற்கும் சலாம் கூறுவதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எனவே உரையாற்றுவதற்காக நாம் அழைக்கப்பட்டாலும் சரி, அல்லது நாம ஏதேனும் உரைகளை ஏற்பாடு செய்து மக்களை நோக்கி உரையாற்றுவதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உரையாற்றுகின்ற போது நபி அவர்களை பின்பற்றி முதலிலே அல்லாஹ்வை புகழ வேண்டும், அவனை துதி செய்ய வேண்டும். அதன் பிறகு உரையை நாம் நிகழ்த்த வேண்டும். இதுவே சுன்னாவாகும். அது அல்லாமல் உரையிலே முதலிலே சலாம் கூறுவதென்பது நிச்சயமாக இது நபி வழி கிடையாது. எனவே அதனை சிறந்தது என்று ஒருபோதும் ஒரு முஸ்லிம் கூற முடியாது. உரையாற்றும் போது முதலிலே அல்லாஹ்வை புகழ்ந்து வாழ்த்திவிட்டு அதன் பிறகு நாம் கூற வேண்டியதை கூறுவதுதான் நிச்சயமாக மிகச்சிறந்த நபி வழியாகும்.